என்னப்பா இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்ல பாட்டி. ரைட்டோ தப்போ ஒரு முடிவெடுத்தாகணும். தீபிகா, உனக்கு என் மேல ஏதாவது டவுட் இருக்கா? வாயை திறந்து சொல்லு. எனக்கு சந்தேகம் இல்ல ஜீவா. பட் பாட்டி மத்தவங்களுக்கு தான். இத பாருப்பா, தீபி பூங்கோத நாச்சியாரோட வாரிசு. அந்த மரியாதைய காப்பாத்துற மாதிரி இருக்கணும் அவ கல்யாணமும் வாழ்க்கையும். ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசக்கூடாதுப்பா. ஓகே பாட்டி, சாரி. எனக்கு இப்படிலாம் பேசணும்னு விருப்பம் இல்ல. ஆனா என்னை இப்படி பேச வச்சுட்டாங்க பாட்டி. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. உங்களுடைய களங்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதை தடுக்கிறது என் குடும்பமா இருந்தாலும் சரி, மத்தவங்க குடும்பமா இருந்தாலும் சரி, நான் சும்மாவே விட மாட்டேன். பூங்குடி, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால என்ன பண்ண முடியும் அனன்யா? நடந்ததை நினைச்சு, நடக்க போறதை நினைச்சு வருத்தப்பட மட்டும்தான் முடியும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற பூங்குடி? என்ன அனன்யா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு மட்டும் கஷ்டம்னா பரவாயில்ல. எனக்கு உதவி பண்ண வந்த ஜீவா சாருக்கும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்தா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நீ மட்டும் தனியா வந்து உட்காந்தா எப்படி? தனிமையும் ஒரு விதத்துல நோய், ஒரு விதத்துல மருந்து. உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீ இப்படி மனசுடைஞ்சு போயிருப்பேன்னு தெரிஞ்சுதான் உன்னை தேடி நான் வந்தேன். உண்மையே சொன்னா மனசுக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்கு. நிச்சயமான ஒரு ஆள் கூட எப்படி ஊர் சுத்தலான்னு எல்லாரும் தப்பா பேசினாங்க. யாருமே என்னைய புரிஞ்சிக்கல. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி திரும்ப திரும்ப நடக்குதுன்னே தெரியல. உன் வாழ்க்கையில வந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு நீ சந்தோஷமா இருக்க போற பாரு. அப்படியெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமும் எனக்கு இல்லை அனன்யா. ஏற்கனவே திருடிங்கிற பட்டத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால தேவையில்லாம உங்க குடும்பத்திலயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் பூங்குடி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறா? கடவுள அவங்களுக்கு பிடிச்சவங்களதான் ரொம்ப சொதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பாசிட்டிவா நினைச்சிட்டு போயேன். நானும் ரொம்ப நம்பிக்கையா தான் இருந்தேன். நான் தப்பு பண்ணல, அதனால நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடாதுன்னு நம்பினேன். ஆனா இப்ப என் நம்பிக்கை எல்லாமே தகர்ந்து போச்சு. ஜீவா சார் முன்னாடியே அன்னைக்கு எல்லாரும் என்னை எப்படி தெரியுமா பேசினாங்க? பூங்குடி, அத நினைச்சா நீ கவலைப்படுற? உன்னை தப்பா பேசின எல்லார்கிட்டயும் ஜீவா என்ன சொன்னான்னு தெரியுமா?
எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். அம்மா போன் பண்ற வரைக்கும் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிற விஷயமே பூங்குடிக்கு தெரியாது. மனசுல நல்ல தாட்ஸ் இருக்கணும். அப்படி பார்த்தா உங்க எல்லாரையும் விட பூங்குடி தான் பணக்காரி. அவளை வேலைக்காரின் கேவலமா பேசுறீங்களே, அவ செய்யற வேலைய உங்கள யாராவது செய்ய முடியுமா? இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பூங்குடியை களங்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதை தடுக்கிறது என் குடும்பமா இருந்தாலும் சரி, மத்தவங்க குடும்பமா இருந்தாலும் சரி, நான் சும்மாவே விட மாட்டேன். நிச்சயமான தீபிகாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்வதி பாட்டி, எங்க அம்மா எல்லார் முகதாட்சனையும் பார்க்காம எப்படி நீங்க பூங்குடி அப்படி பேசலான்னு பயங்கரமா திட்டான். அவன் இவ்ளோ கோவப்படுவான்னு எனக்கே தெரியாது. எல்லாருமே வாயடிச்சு போய் நின்னாங்க தெரியுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா பூங்குடி, அவ எங்க அம்மாவெல்லாம் எதிர்த்து பேசினதே இல்ல. எல்லாருமே வாயடிச்சு போய் நின்னாங்க தெரியுமா? அதுவும் சம்பந்திங்களை வச்சுக்கிட்டு அப்படி திட்டினா. எதுக்காக? எல்லாம் உனக்காக தான். உன்னை கலங்கம் இல்லாதவன் நிரூபிக்கிறதுக்காக தான் இவ்ளோ தூரம் எதிர்த்து பேசியிருக்கான். அதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனன்யா. ஜீவா சார் எனக்காக இப்படியெல்லாம் பேசியிருக்காருங்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாத பூங்குடி. எங்க அண்ணன் எப்படியும் உன்னை இந்த திருட்டு பட்டத்துல இருந்து கண்டிப்பா காப்பாத்திடுவான். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. நான் வரேன். சரி அனன்யா. தம்பி இங்கே வாப்பா. இந்த காலேஜில் அன்புன்னு ஒருத்தர் படிக்கிறானே, தெரியுமா உனக்கு? சார், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 4-5 அன்பு இருப்பாங்க. அப்போ காலேஜில் எத்தனை அன்பு இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. வேணா ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணப்பா, அவன் எடுக்க மாட்டேன்றாப்பா. அப்படியா? கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சார், அதான் எடுத்துக்க மாட்டார். ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, எப்படியாச்சும் நீ அவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர முடியுமா? சார், வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்கா? இருக்குப்பா. காமி. இவனா? இவன் நம்ம பையன் தான் சார். நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் வர சொல்கிறேன். சரி போ. உங்கள் பேர்? கர்ணான்னு சொல்லுப்பா. சரி ஓகே, நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூப்பிட்டேன். சரி. டே அன்பு. டேய். உன்னை தேடி கர்ணான்னு ஒருத்தர் வந்திருக்காரா? எங்கடா இருக்கான்? கேண்டீன் கிட்ட வெயிட் பண்றாரு.
ஹாய் அன்பு. டேய் வாடா. டேய் இங்க எதுக்குடா வந்த? என்ன அன்பு, ராத்திரி யார் வீட்லயாவது பூந்து திருட வேஷம் போட சொல்லுவ, பகல்ல காலேஜ் வந்தா தப்பா? டேய் மேட்டரோட சீரியஸ்னஸ் தெரியாம நீ பேசிட்டு இருக்கடா. அவங்க உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நீ உஷாரா இருந்துக்குன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அதனால தான்ப்பா நானும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டேன். ஃபோனை வேற வீட்டில் விட்டு போயிட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஃபோன் பண்ண மேட்டரை என் பொண்டாட்டி சொன்னான். அம்மா என்னப்பாச்சு? டேய் உன்னை ஜாக்கிரதையா இருந்துக்குன்னு சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அது சரி, ரொம்ப பெரிய மேட்ரு, பிசுறுலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படியே நம்மளை கண்டுக்காம விட்டிய அன்பு. டேய் அதான் உனக்கு 10,000 கொடுத்தேனடா. 10,000 என்ன அன்பு, அதெல்லாம் எந்த மூளைக்கு பத்தோம்? நாங்கள் அடிச்சதெல்லாம் ஃபாரின் சரக்கு அன்பு, சைடிஸ் கூட காசு பத்தல. டேய் அது உன்னுடைய பிரச்சனை. உன்னோட எல்லா செலவுக்கும் என்னால் பணம் தர முடியாது. அன்பு இது உனக்கே நல்லா இருக்கு அன்பு. நான் திருட வேஷம் போட்டா அதோட முடிஞ்சு போச்சா என்ன? இப்போ ஒவ்வொரு ஊரா ஓடி போய் ஒளிய வேண்டியதா இருக்கு அன்பு. பஸ்ல டிக்கெட் விலையெல்லாம் ஏத்திட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பேசின மட்டும் உனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். என்ன அன்பு, அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. அதான் இப்ப மேட்டர் பெருசாயிடுச்சே. இத பாரு அன்பு, அதெல்லாம் சமாளிக்கணும்னா ஒரு 50,000 தான். என்னது 50,000? மொத்தம் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டல, இடத்த காலி பண்றான். இத பாரு அன்பு, என்ன அன்பு நீ ஏன் யோசிச்சு பாரு. அன்னைக்கு நான் எடுத்த நகையெல்லாம் நானே வச்சிருந்தா எத்தனை லட்சம் தேறி இருக்கும். ஆனா நான் அப்படி செஞ்சேனா? சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காம இங்க முதல்ல இடத்த காலி பண்றான். ஏய் இல்லடா, என்ன பார்த்து என்ன கேனப்பைய மாதிரி தெரியுதா? திருட்டு பட்டை வாங்கி கண்டவங்கடெல்லாம் அடி ஓதம் மிதி வாங்கினது யாருக்காக வாங்கினேன்? உனக்காக தான்டா வாங்கினேன். நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியல. பிச்சை காசு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கணக்காடுற நீ. என்னது 10,000? உனக்கு பிச்சை காசா? ஏன் வேற ஏதாவது நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே? நீ என்ன பண்றனா இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆயிரியா? ஏய் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? ஏய் பின்னடா, உன் மூஞ்சிக்கும் முகர கட்டைக்கும் இந்த மாதிரி அடிமீதி வாங்குறல, அந்த மாதிரி வேலை தான் உனக்கு செட் ஆகும். ஏய் போன போதுன்னு பார்த்தா என்னடா? டேய் கையறா. கையை எடுக்க முடியாதா? என்னடா பண்ணுவ? எட்ரா. அதான் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. எட்ரானா. எம்மாலே கை வச்சிட்டா நீ. அவனை சும்மா விட மாட்டா. ஏய் ஜீவா சார் கொஞ்சம் வாங்கல. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்போ வந்தேன். என்னாச்சு? அது வந்து நம்ம அன்பு எவனோ ஒருத்தன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் சார். அடிச்சிட்டு இருக்கானா? யார? தெரியல சார், பார்க்க ரவுடி மாதிரி இருக்கான். தடுக்காம நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார் நான் போய் தடுத்து பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க மாணவர் தலைவன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க தான் கேட்பீங்க, வந்து கேளுங்க சார். சரி வா. யார் இவன்? நீயா? நீ தானே அன்னைக்கு எங்க வீட்டுல நகை திருடினவன்? உனக்கு எப்படி அவனுக்கு தெரியும்? உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?
ஹலோ பாஸ், நான் சொல்கிறேன். கையில் காசு இல்லாமல் இருந்தப்போ செலவுக்கு 10,000 பணம் கொடுத்து உன் வீட்டில் திருடி மாட்டிக்க சொன்னான். விசாரிச்சாங்கன்னா பூங்குடி மேலே பழிய போட சொன்னான். ஹலோ தீபி, கிரவுண்ட்ல ஒரு பிரச்சனை டி. அன்பு யாரே திருடுறதுக்காக செட் பண்ணானாமே, அவன் ஜீவா சார் கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, நீ உடனே கேண்டீன் பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு வந்துரு. சரி இரு, உடனே நான் வரேன். சீக்கிரம் வாங்கடி. கேட்ட அப்படி பண்ண? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்றா. ஆமாண்டா. அந்த பூங்கொடி எப்ப பார்த்தா நீ ரூட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்காடா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னைய கை நீட்டி அடிச்சிட்டாடா. அந்த அவமானத்தை என்னால் தாய்க்க முடியல. அத்தா, அவளை பழி வாங்கறதுக்காக இப்படிலாம் செஞ்சேன். ஒரு அப்பாவி பொண்ணுக்கு போய் இப்படி அநியாயம் பண்ணிருக்கே, நீ எல்லாம் மனுஷனாடா? ஜீவா சார், ஜீவா சார், டேய் டேய் நில்றா. பூங்குடி மேல படிய போட்டு தப்பிக்கவா பாக்குற? ஒழுங்கு மரியாதை நடந்த எல்லாத்தையும் வந்து வீட்டுல சொல்றேன். ராசா, நீங்க போய் பூங்குடியை கூட்டு வாங்க. சரி, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். போடா. ஒரு செகண்ட், அப்புறமா கால் பண்றேன். ஓகே. வா மாயாவதி. என்ன மாயா, திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் கூட பண்ணல, என்னாச்சு? திடீர்னு வந்திருக்கேனா? அப்ப நீங்க வர சொல்லலையா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. நான் ஒன்னும் வர சொல்லலையே. ஜீவா தான் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே பார்வதி பாட்டி வீட்டுக்கு போங்க, நானும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா. அதான் நான் வந்தேன். என்ன விஷயம் நீங்க கேட்கவே இல்லையா? கேட்டேனே, அங்க வாங்க பேசிக்கலாம்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான் அவன். நீங்க தான் ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்கன்னு நினைச்சு அவசர அவசரமா ஓடி வந்தேன். இல்ல மாயா, நான் ஜீவாவை பார்க்கவும் இல்ல, போன்ல பேசவும் இல்லையே. கல்யாண வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு மொட்டையா சொன்னா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன் சீதா இப்படி எல்லாம் யோசிக்கிற? அறிவில்ல உனக்கு? தப்பு தப்பாலாம் யோசிக்காத. இல்ல அத்தை, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே இரு. மாயா, ஜீவா உங்ககிட்ட பேசும்போது எங்கேருந்து பேசுறதா உனக்கு சொன்னா? காலேஜ்ல தான் இருந்தானா, இங்க வரத்துக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னா. ஒரு நிமிஷம் மாயா. என்னாச்சு? என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? இந்த திருடனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவன் சாட்சி சொல்ல வந்திருக்கான்.